அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன். ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அந்த 4 பேர், அந்த பகல்காம் பகுதியில் 4 பேர் 4 பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அவங்கள ஏன் இன்னும் இந்தியன் ஆர்மியால பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு காமன் மேனா மற்ற என்ன விஷயங்கள் வந்து இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கா செஞ்சாலுமே அந்த 4 பேரை இன்னும் பிடிக்க முடியலையப்பா, சம்பவம் நடந்து 8 நாள் ஆச்சு, இன்னும் பிடிக்க முடியலையப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு நமக்கு பதிலளிக்கிறதுக்காக ஒரு முன்னாள் ராணுவ வீரர் வந்து நம்ம கூட காலில் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க முழுசா கேட்டீங்க அப்படின்னா, ஏன் இந்த விஷயங்கள் வந்து இவ்வளவு சேலஞ்சா இருக்கு, இன்னும் 4 பேரை ஏன் பிடிக்க முடியல, ஜம்மு காஷ்மீரோட அந்த மலைப்பகுதி அந்த இடங்கள் வந்து எவ்வளவு சேலஞ்சா இருக்கும் இந்தியன் ஆர்மிக்கு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஜம்மு காஷ்மீர்ல இந்தியன் ஆர்மி வந்து அவங்களை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அது எதை மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய வரும். இன்னும் வந்து இந்தியன் ஆர்மியால அந்த 4 பேரை பிடிக்க முடியல, சுட முடியல அப்படிங்கிறது ஒரு காமன் மேனா எல்லாருக்கும் வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காமன் மேனுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்கும், அங்க எதை மாதிரியான சூழல் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. என்ன சேலஞ்சஸ் வந்து இந்தியன் ஆர்மி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. சோ நீங்க அங்க ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க சார். சார், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதை வந்து பொதுமக்களுக்கு அந்த டெரைன்ஸை பத்தி கொண்டு போறதுக்காண்டியே வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதோட விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்க சார். ஒருத்தன் வந்து தீவிரவாதியா வந்து உள்ள வந்து அட்டாக் பண்ண வர்றான் அப்படின்னா அவன் டைரக்டா வரமாட்டான். ஓகே ஓகேங்க சார். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து ட்ரைனிங் எடுத்து தான் உள்ள வருவான். ஏன்னா இந்த நம்ம ஜம்மு காஷ்மீரோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறப்ப இங்க உள்ள டெரைன், அதாவது இங்க உள்ள மலைப்பகுதிகள் பிளஸ் இங்க உள்ள சீதோஷ நிலை தான் அங்கேயும் இருக்கும். ஓகே ஓகேங்க சார். ஓகேவா? அப்போ அதுல அவன் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவன் அங்கேயே, ஏன் சில பேர் 4 வருஷம் 5 வருஷம் தங்கி இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவன்லாம் இருக்கான். ஓகே ஓகே ஓகேங்க சார். அப்படி வர்றப்போ அவனுக்கு அந்த காட்டு வழி பாதைகள்ல எப்படி வரணும், அதுல எப்படி மறையணும். நான் இப்போ இந்த பகல்காம்ங்கிற இடம் வந்து அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு மேல சோஃபியன் ஒரு இடம் இருக்குது. ஓகே ஓகேங்க சார். அங்க உள்ள அந்த 44 RRல தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் மூவி கூட எடுத்தாங்க. அங்கதான் நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணோம். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகேவா? எங்களுக்கு திடீர்னு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நாங்க ஒவ்வொரு இடமா தேடி வில்லேஜா தேடி போய் அலையணும், ஆள் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. லோக்கல் உள்ள சோர்ஸ் வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன் சார், என்ன காரணம் சார்? காரணம்னா அவங்களுக்கு வந்து பெருசா ஒரு பொருளாதார உதவி இருக்காது. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆனா இப்போ நம்ம ஆர்மி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல உதவி பண்ணி அவங்கள வந்து கிட்டத்தட்ட நம்ம சைடு திருப்பி வச்சிருப்பாங்க. அது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் டைரக்டா சுட்டு அவனை கொன்றுவாங்க. ஒரு சைடு உயிர் பயம். ஓகேவா? அதனால அவன் அந்த உயிர் பயம் பிளஸ் பொருளாதாரத்தை நம்பி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க லோக்கல். ஓகே ஓகேங்க சார். அதெல்லாம் இப்ப திருப்பி இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே. அந்த மாதிரி லோக்கல் சோர்ஸ் நமக்கு இருந்து அவங்க குடுக்குற அந்த ஒரு இன்டெல வச்சு மட்டும்தான் வந்து நம்ம போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணி ஆள் கிடைச்சாச்சு அப்படின்னா தூக்கி அடிச்சு கொண்டு வந்துருவாங்க ஒண்ணு. அதர்வைஸ் அவனா நம்ம கையில மாட்டுறது ரொம்ப ரேரு. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே மேக்சிமம் அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அவன் வீட்டுக்குள்ள போய் தங்கிட்டாலும் அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. புரியுது புரியுது சார். இல்லையா, புதுசா அந்த வீட்டுல இருக்காங்க யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட நடமாட்டத்துல ஒரு பதட்டத்தை பாக்குறப்ப பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிடுவான், இந்த மாதிரி அந்த வீட்டுல யாரோ இருக்கிறாங்க என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த கேஸ்ல வந்து அப்படி கிடையாது. ஓகே ஓகே சார். இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு, 4 சைடு ஊசி மர காடு. சரிங்க சார். இந்த காட்டுல உள்ள மரம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா நம்ம தைல மரம் இருக்கும் பாத்தீங்களா நம்ம ஊர்ல எல்லாம். ஆமாங்க சார். கொடைக்கானல் சைடுல எல்லாம் அந்த மாதிரி வந்து இது பைன் மரம்னு சொல்லுவாங்க. ஊசியா இது வாட்டில வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க சார். மினிமம் ஒரு மரத்தோட ஹைட் மினிமமே 50 அடி 80 அடி மரம் வரைக்கும் நாங்க பாத்துருக்கோம். சரிங்க சரிங்க சார். அப்போ அந்த சப்போஸ் அவன் மரத்துல ஏறி உட்கார்ந்தா கூட யாராலையும் தெரியாது. ஹைட் அவ்வளவு ஹைட் விசிபிள் போகாது யாருக்கும். புரியுது. ஓகேவா? அந்த மாதிரி இவங்க ஒரு சைடு இந்த சைடு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு சைடு ஐஸ் கரைய ஆரம்பிக்கிற பீரியட் இப்போ. இந்த டைம் பாதி ஐஸ் கரைஞ்சிருக்கும். ஓகே ஓகேங்க சார். அப்படி கரையிறப்போ புல்லு வேகமா வளரும், களை செடி வந்து வேகமா வளரும். களை நம்ம ஊர்ல மாதிரி இந்த அரை அடிக்கு நிக்கிற அருகும் புல் கிடையாது அங்க. ஓகேங்க சார். எல்லாமே 7 அடி 8 அடிக்கு வரைக்கும் வளர்ற கலைகள் தான் இருக்கும் அங்க ஜாஸ்தி செடிங்க. ஓகே, பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட அசையாம உட்கார்ந்து தெரியாது. தெரியாது.
அதனால அவங்கள வந்து ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா சர்ச் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கான நேரம் இந்த நேரம். இதேதான் இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு வெயில் டயத்துல வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனோட நடவடிக்கைகள் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து எல்லாமே இந்த கறி போய் துளுக்குற காலம் இது. ஓகே ஓகே. துளுத்தாச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி இந்த 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணாது. ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 1/2 அடி வரைக்கும் வளரும். ஓ ஓகே 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 சார். அந்த மாதிரி அங்க அந்த மண்ணோட குளிர்ச்சி அப்படி. புரியுதுங்க சார். அது ஒரு சைடு. புரியல. அந்த சைடு இப்ப ஐஸ் அதிகமா இருக்கும்னு சொன்னீங்கல்ல சார், எந்த அளவுக்கு சார் அதிகமா இருக்கும்? ஏன்னா நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர்னா குளிரா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துல வந்து எப்படின்னா ஐஸ் விழ ஆரம்பிச்சது அப்படின்னா நிக்காம விழுந்துட்டே இருக்கும். ஓ ஓகே சார். நாங்க மேல கிளேசியர் அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறப்போ எப்படின்னா அங்க ஐஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதே ஸ்ரீநகர் பக்கத்துல ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் விழுற டைம் டிசம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே நாள் நைட்ல 10 அடி 12 அடி விழுந்ததெல்லாம் இருக்குது. ஓ ஓகே ஓகே சார். ரூம்ல இருந்து எங்களுக்கு வெளியே வர முடியாது. ரூம்ல இருந்து வெளியே வரணும்னா எங்ககிட்ட ஐஸ் பிக்ஸ்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அப்புறம் ஷவல்னு ஒன்று இருக்கும், மம்பட்டி மாதிரி இருக்கும். அதை வச்சு கொத்தி கொத்தி அந்த ஐஸ் எல்லாம் எடுத்து ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள ஊடி தான் வெளியே வரணும் நாங்க. ஓ ஓகே ஓகே சார், புரியுது. அந்த லெவலுக்கு இருக்கும். இது ஒரு சைடு அப்படின்னா இந்த மலைகள்ல சின்ன சின்ன பாறைங்க இருக்கும் தெரியுமா? ஆமாங்க சார். அந்த பாறைகளுக்கு நடுவுல இயற்கையாவே குகை மாதிரி அமைஞ்சிருக்கும். ஓகே ஓகேங்க சார். அந்த குகைக்குள்ள எல்லாம் போய் இப்ப நம்ம அவனை தேடணும். புரியுது சார். இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண ஆபரேஷன் அப்படி தேடி போறப்போ குகைக்குள்ள பெட் கிட்ட எல்லாம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த டீம் எல்லாம் இருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு பிளான்டா எல்லாம் எல்லாமே பக்கா பிளான் பண்ணி தான் வருவாங்க. அவன் பிஓக்கு தாண்டாம இருக்கணும் ஒண்ணு. புரியுதுங்க சார். இது அதே மாதிரி இந்த இடம் வந்து எப்படி எப்படின்னா நாங்க இந்த நம்ம ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஜுடிஷியல் எல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க. ஆமாங்க சார். இது வந்து அண்ணா நகர் லிமிட், அடுத்து போயாச்சு அப்படின்னா வேற ஸ்டேஷன் பாங்கல்ல. ஆமாங்க சார். அந்த மாதிரி இப்ப இது நடந்தது வந்து ஸ்ரீநகர்ல உள்ள விக்டர் போர்ஸ்ங்கிற ஹெட் குவார்டர், அங்கதான் நடந்தது. இது விக்டர் போர்ஸ் கீழே தான் வரும். இப்ப அங்க இருந்து இவன் வேற லொகேஷன் மாறிட்டான் அப்படின்னா இப்ப அந்த அடுத்த லொகேஷன் பாத்தீங்கன்னா டெல்டா போர்ஸ் வருது. ஓகே ஓகேங்க சார். அப்ப விக்டர் போர்ஸ் பிளஸ் டெல்டா போர்ஸ் 2 போர்ஸும் சேர்ந்து தேடணும் அவனை. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் நாள் ஆக ஆக அவங்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா இப்போதைக்கு அவனுக்குள்ள ஒரே எய்ம், அவனோட அந்த அவங்க கொஞ்சம் நம்ம இதுல அதாவது சேட்டலைட் போனு இந்த மாதிரி ஐட்டங்களை அவங்க யூஸ் பண்ற மாதிரி தான் எங்களுக்கு தகவல் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகேங்க சார். ஏன்னா நார்மல் வாக்கி எல்லாம் அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு சேனல் நமக்கு கிடைச்சிரும். புரியுது புரியுது. எந்த சேனலுமே கிடைக்காம அவன் யூஸ் பண்றான்னா மேபி ஹைடெக் சேட்டலைட் போனை யூஸ் பண்ணி தான் அவங்களோட கனெக்ஷன் ஃபுல்லா இருக்கணும் இப்போதைக்கு. அதுல ஒருத்தன் வந்து பாகிஸ்தானோட ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ண ஒருத்தன் சர்வீஸ் மேனு. அவன் லக்ஸர் த்ரூ தான் வந்து இப்போ இங்க வந்து அட்டாக் பண்றான். அசிம் மூசா ஏதோ ஒரு பேர் அவன் பேரு. ஆமா ஆமா சார். சரியா? அப்போ அவன் கத்துக்கிட்ட வித்தையும் கொஞ்சம் இறக்குவான். புரியுது சார். சரியா? அப்ப அவன் மைண்ட் ஆஸ் a ஸ்பெஷல் போர்ஸ் கமாண்டோவா அவன் என்ன யோசிப்பாங்கிறது இங்க உள்ள கமாண்டர்ஸ் யோசிப்பாங்க. புரியுது. ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி போட்டு அவனை தூக்கணும் அப்படிங்கிறப்போ அவன் இப்போ உடனே நம்ம சிக்க மாட்டான். இதுல எனக்கு சந்தேகம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்து இந்த இடத்துல தாக்குதல் நடந்தது இந்த ரேடியஸ்க்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட முடியும் சார். ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள தான் இந்த பயங்கரவாதி இருக்கணும் அப்படின்னு. பட் இப்போ ஒரு 8 நாள் ஆச்சு அப்படிங்கறப்போ அந்த ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் 4 நாள் போச்சுன்னா இன்னும் பெருசாயிடும்ல சார். எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு நம்மளால கெஸ் கூட பண்ண முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது சார். காரணம் என்னன்னா அங்க உள்ள டெரைன் அந்த மாதிரி டெரைன் அது. ஏன்னா மழை போகுது. இங்க மெட்ராஸ்ல இருந்து நீங்க இப்ப கன்னியாகுமரி போகணுமா, இந்த ரூட் தான் ஒரே ரோடு தான் இருக்கு. நீ என்ன செவனப்படி இல்லன்னா ஈஸியர் வழியா போய் எப்படி போனாலும் இந்த ரூட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு ஈஸியா தூக்கிடலாம். ஆனா அங்க டெரைன் அப்படி கிடையாது. போறதுக்கு ரோடே கிடையாது. ஆர்மி இன்னைக்கு அந்த லொகேஷன் போய் அந்த பைசாரன் பள்ளத்தாக்கு போகணும் அப்படின்னா ரோடு கிடையாது. ஹெலியை ஏத்தி இறக்க முடியாது. ஹெலி ஏத்தி இறக்குறதுக்கான கிளைமேட் சுச்சுவேஷன் அங்க
கிடையாது. ஓகே ஓகே சார். ஓகேவா, அவன் அட்டாக் ஆகி கரெக்டா கிட்டத்தட்ட 28 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆர்மி அங்க ரீச் ஆயிருக்காங்க. ஓகே. அப்ப அந்த 28 மினிட்ஸ்க்குள்ள அவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சார். அந்த ஒவ்வொரு 28 மினிட்ஸும் அவன் ஏறிக்கிட்டு முன்னாடி போயிட்டே தான் இருக்கான். அவன் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே தான் இருப்பான். அவனை எங்க இருந்து அவன் எப்படி போனா, எங்க பண்ணா, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆர்மி யூனிட் அங்க இருந்திருந்து இவன் அட்டாக் பண்றப்ப இவங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் போற திசை நமக்கு தெரியும். புரியுது சார். இப்போ நமக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துல நம்ம கண்ணை கட்டிட்டாங்க. புரியுது சார். எதுக்கு இருக்கிறது யாரும் தெரியாது. ஆனா அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல இதான் அங்க உள்ள நிலைமை. சரிங்க சார். இதுல எனக்கு ஃபைனலா ஒரு கேள்வி சார். ஏன்னா இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஆர்மி மேன் இந்த ஆபரேஷன்ல வேலை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல சார், அவங்களுடைய மனநிலை 10 நாளா தூக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மன உறுதி அப்படிங்கிறது இருக்கணும். அதெல்லாம் எப்படி சார் அந்த இடத்த இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சார்? அடிபட்ட சிங்கம் இருக்குல்ல? ஆமாங்க சார். அந்த அடிபட்ட சிங்கத்தோட வலி இருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க சார். இப்ப 2 சிங்கம் சண்டை நடக்குது அப்படின்னா ஒரு சிங்கத்துக்கு அடி பட்டுருச்சு அப்படின்னா அது உடனே போய் இன்னொரு சிங்கத்தை தாக்காது. அந்த காயம் ஆறுற வரைக்கும் அது வேதனையிலேயே உட்கார்ந்துருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகேவா, அது வேதனையில உட்கார்ந்து அந்த காயத்தை ஆத்துனதுக்கு அப்புறமா அது போய் அட்டாக் பண்றப்போ இதோட வீரியம் இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு நம்ம தோத்துட்டோம் அதுக்காங்கிற ஒரு வெறி இருக்கும். ஓகே. ரெண்டாவது இதனாலதான் நமக்கு இவ்வளவு நாள் அந்த வலி இருந்துச்சுங்கிற அந்த நெஞ்சில உள்ள ரணம் இருக்கு பாருங்க. 1000 மடங்கு முன்னாடி நிக்கும் அது முன்னாடி. ஓகே ஓகே புரியுது சார். அந்த வெறியில தான் இருப்பான் ஒருத்தனும். சரிங்க. இந்த ஆபரேஷன்ல கை போகும், கால் போகும், புல்லட் அடிபடும், ஏன் டெரெயின்ல போறப்ப ஸ்லிப் ஆகி கீழே விழுவான். புரியுது சார். 10 பேர் போறோம் அப்படின்னா 10 பேரும் திரும்ப வருவாங்கிறது எங்களுக்கு நிச்சயமே கிடையாது எந்த ஒரு ஆபரேஷனுமே. புரியுது சார். நாங்க திரும்பி வந்தா தான் ஓகே நம்ம வந்துட்டோம். புரியுது சார். அதர்வைஸ் ஆபரேஷன் போறோம்னா கூட வீட்டுல கூட சொல்ல மாட்டோம். கிளம்பி போயிருவோம். ஏன்னா வீட்டுல உள்ளவங்க பயப்படக்கூடாது. புரியுதுங்க சார். கிளம்பி போயிருவோம். ரிட்டர்ன் வந்தாச்சுன்னா மட்டும்தான் ஓகே நம்ம வந்துட்டோம். ஆனா இது வரைக்கும் நடந்த ஆபரேஷன் எல்லாமே 99% நம்ம வின் தான் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஏன்னா நமக்கு முன்னாடி போற கமாண்டர்ஸ் இதுல இந்தியால உள்ள ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னா எங்கெங்க இருந்தோ ஸ்டேட்ல வேற வேற ஸ்டேட்ல இருப்பான். அவன் யாரு என்னன்னே தெரியாது. ஆனா ஆர்மிக்குள்ள ஒர்க் பண்ண போறப்ப எல்லாத்தையும் அண்ணன் தம்பி ஆயிரும். ஓகே ஓகே ஓகேங்க சார். இந்த ஒரு யுனைட்டினால மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலயும். இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இது ஒவ்வொரு நாளும் நமக்கு நாள் ஆக 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 இடம் பெருசாகும். புரியுது சார். இடம் பெருசாச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, தேடுவோம். தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவனை அட்லீஸ்ட் அந்த 4 பேர்ல ஒருத்தனையாச்சும் தூக்குவாங்க. தூக்குற வரைக்கும் தேடுவாங்க. இதுல ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நம்ம மக்களுக்கு என்னன்னா ஒரு இஷ்யூ நடந்துருச்சுன்னா உடனே நம்ம அவனை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது எப்பவுமே சாத்தியம் கிடையாது. இப்போ நக்சலே எடுத்துக்கிட்டாலும் சத்தீஸ்கர்ல இந்த மாதிரி இதுல காட்டுக்குள்ளதான் ஒளிவாங்க. புரியுது. ஏன்னா காடு கண்ணாமூச்சி விளையாடுற இடம். உங்களால கிளியரா போய் அங்க போய் எதுவுமே விசிபிள் டார்கெட்டே இருக்காது அப்படிங்கிறப்ப நீங்க போய் மாட்டிக்கிடுவீங்க. புரியுது. இதுல இப்ப எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது இதுல ஒரு 5000 பேராச்சும் உள்ள இப்ப தேடிட்டு இருப்பாங்க அவனால. ஓகே சார். இதுல அவங்க சொல்றப்போ ஒரு சந்தேகம் வருது சார். இப்ப அவங்க அட்டாக் பண்ணி இத்தனை நாள் ஆகுது, திரும்ப ரிட்டர்ன் போறாங்கன்னா உங்க ஃபுட்டு வாட்டர் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இத்தனை நாள் சார் நமக்கு எப்படி லோக்கல் சோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் லோக்கல் சோர்ஸ் இருக்கும் சார். ஏன்கேல் நமக்குள்ள ஒரு மைனஸே ஆகும். ஓகே ஓகே சார். நமக்கு இப்ப 10 பேர் ஹெல்ப் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் அவனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுது சார். சிலரு நமக்கும் ஹெல்ப் பண்ணி நம்மள வர வச்சுட்டு அவனுக்கும் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டீமும் இருக்காங்க. ஆபரேஷன்ல போயிட்டு கவுண்டர் ஆபரேஷன் நடந்த நிலைமையெல்லாம் இருக்குது எங்களுக்கு. புரியுது சார். நமக்கும் சோர்ஸ் சொல்லிட்டு அங்கேயும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். அதனால
இன்டெல் அப்படிங்கறத பக்காவா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் கிளம்பி போறது. ஏன்னா நமக்கு சொல்ற ஆள் வந்து எவ்வளவு நமக்கு நம்பிக்கைக்குரியவங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா போறது ஒரு ஆள் போக மாட்டான், அவன் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருப்பான். ஆனா நமக்கு குறைஞ்சது வந்து இன்னர் ஸ்குவாட்ரன் போகும், அவுட்டர் ஸ்குவாட்ரன் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி கமாண்டர் டீம் போகும், அதுக்கப்புறம் தனியா ஐஇடி டீம் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ்ல இருந்து. இதுல ரோலே வந்து இப்ப இந்த ஆபரேஷன்ல இன்ஜினியர்ஸ் சொல்லி ஒரு டீம் இருக்காங்க. ஓகே ஓகே சார். அவங்களோட ரோல் தான் பெருசா இருக்கும். ஏன்னா அவனோட டெரைன் எங்கேயாச்சும் ஒரு வித்தியாசமான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனை வெளியே இழுத்துட்டு வந்து சுடலாம் முடியாது, நம்ம போனாலும் மாட்டிக்கிடுவோம். ஓகே ஓகே சார். அப்ப தூரத்துல இருந்து பிளாஸ்டிக் பாம்பு இல்லன்னா இந்த ஐஇடின்னு சொல்லுவாங்க அது, அப்படி இல்ல அப்படின்னா ஏதாச்சும் கண்ணி வெடி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தான் அவனை தூக்குவாங்க. ஓகே ஓகே. வீட்டையே டோட்டலா பிளாஸ்ட் பண்ணனால இந்த இன்ஜினியர் டீம் போய் ஐஇடின்னு சொல்ற அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சுதான் வந்து காலி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதனால ஒவ்வொரு டீமுக்கும் வந்து இதுல வந்து என்னன்னா அதான் சொல்றேன், அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது சார். ஒரு டீம்னு எடுத்தாங்கன்னா அதுல இன்ஜினியர் இருப்பாங்க, அதே மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு உள்ள சிக்னல்ஸ் இருப்பாங்க. போற வண்டியில ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அங்கேயே ரிப்பேர் பண்றதுக்கு டீம் இஎம்இன்னு சொல்லிட்டு ரிப்பேரிங் டீம் இருப்பாங்க. ஓகே ஓகே சார். இதெல்லாம் இவங்களுக்கு ஃபுட் சப்ளை பண்றதுக்கு ஏசி டீம் இருப்பான். ஓகே, அத விட்டு மெயினா வந்து இன்ஃபென்ட்ரி டீம் இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபயரிங் காண்டி கம்பல்சரி 4-5 இன்ஃபென்ட்ரி டீம் கூட இருப்பாங்க. ஓகே. நமக்கு உள்ள ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட்லயே எனி டைம் ஜேஎன்கேல ஆள் வச்சிருக்கிறதுனால ஒரு டீமுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி ஆச்சுனாலும் உடனே ரீப்ளேஸ்க்கு வேற டீம் ரெடியா இருப்பான். ஓகே ஓகே சார். இடம் பெருசு, தேடுறதுக்கு நாள் ஆகும். இவங்க மக்களோட அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து ஐயோ நம்மள அடிச்சா உடனே பிடிச்சிடணும். ஏன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு ஜாஸ்தி வளர்ந்துருச்சு. ஆமாங்க சார். அதனால வந்து அந்த ஒரு விஷயத்தினால சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து அவங்களுக்கு டெய்லி நியூஸ் ஃபீட் பண்ண மக்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி இப்ப ஜாஸ்தி ஆகும். ஆமாங்க சார். ஐயோ இன்னைக்கு பிடிச்சிட மாட்டாங்களா நாளைக்கு பிடிச்சிட மாட்டாங்களான்ட்டு. புரியுது சார். அவ்வளவு ஈஸியா சிக்க மாட்டான். சரிங்க சார். நம்ம தேடுவோம், தேடாம நிப்பாட்ட மாட்டாங்க, ஆபரேஷனை டிராப்பும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சார். கம்பல்சரி இது நடந்துட்டே இருக்கும். இவங்களை தேடிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுனா சடன்லி இவன் மாற்றானோ இல்லையோ இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் நடந்தது இல்ல எவனாச்சும் ஒருத்தன் மாட்டிக்கிடுவான். ஓகே புரியுது சார். ஓகேவா, அப்படி அவன் மாற்றப்ப அவனை தூக்கி வச்சு அடிக்கிற அப்படி இல்லைன்னா இவங்க இந்த ரூட்ல போனாங்க இப்ப இங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் காட்டி கொடுத்துருவான். ஓகே ஓகே சார். ஓகேவா, சோ சர்ச்சிங் ஆபரேஷன் வந்து இந்த 4 பேர்த்த மட்டும் தேடி நடக்காது. புரிஞ்சுக்க டோட்டல் லொகேஷன்ல நடந்துகிட்டே இருக்கும். எங்க லே லடாக்ல இருந்து அப் டு கீழே இப்போ ராஜஸ்தான் குஜராத் வரைக்குமே சர்ச்சிங் ஆபரேஷன் போயிட்டு தான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியாது. புரியுதுங்க சார். ஆக்சுவலா சேனல்ல கனெக்ட் ஆகி இவ்வளவு தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இது சம்பந்தமான வேற ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணி கேக்குறேன் சார். உங்க நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பா என்ன விஷயம் அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா நீங்க கூப்பிடுங்க, பேசுறது தப்பு கிடையாது. ஆனா மக்களுக்கு வந்து தகவல் கொஞ்சம் நல்ல தகவலா சேர்த்துக்கிட்டே இருங்க. எதையும் வந்து அவங்களை பேனிக் ஆக்கிறாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நாடு வந்து மொத்தமே 30 கோடி பேர் தான். அவங்கள 3/4 பேர் வந்து மத வெறி பிடிச்சுதான் இருப்பாங்க. புரியுது சார். நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து இந்த ஹிந்துவா முஸ்லிமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டு பேனிக் ஆக்கி விட்டாங்க நாட்டை. ஓகேவா, சோ இவங்களுக்கு இப்ப அந்த ஒரு கியூரியாசிட்டி வேற ஜாஸ்தி இருக்கும். அது நடந்த உண்மையா இல்லையாங்கிறது அவன் வந்தா தான் நமக்கு தெரியும். சோ அவனை சீக்கிரம் பிடிங்க அப்படின்லாம் சில பேர் இது போடுறாங்க கமெண்ட்ஸ் பாக்குறேன் நான் ஒவ்வொரு விஷயத்துலயும். எதுனாலும் நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவங்களும் நார்மலா இருப்பாங்க. மக்களுக்கு இப்ப லீவு வேற எல்லாத்துக்கும். ஜம்மு போகணுமா வேண்டாமா அது வேற கொஸ்டினா இருக்கும். போற டீம் ஜம்மு காஷ்மீர் போற டீம் தாராளமா இப்ப கூட போலாம். நீங்க இப்பவும் அதே இடத்துக்கு கூட போலாம். ஆனா இப்போ ஒரு 48 இடத்த வந்து அவங்க செக்யூரிட்டி இதனால வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஆனா நீங்க நார்மலா போற டீம் போறாங்க. நீங்க அந்த சைடு போறத கேட்டல சார், ஜம்முல சிம்லா வழியா மேல போனீங்கன்னா ரோத்தங்னு ஒரு இடம் இருக்கும். ஓகே ஓகேங்க சார். அங்கெல்லாம் போய் சுத்திட்டு வரலாம். மணாலி எல்லாம் போயிட்டு வரலாம், சூப்பரா இருக்கும். சரிங்க சரிங்க சார். எங்களுக்கு இந்த மிலிட்டரி சர்வீஸ்ல ஒரு விஷயம் என்னன்னா இந்தியா ஃபுல்லா போறப்போ எங்கனால ஈஸியா சுத்தி பார்த்துட்டு வந்துரும். அது ஒண்ணு இருக்கு. சரிங்க சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார், பாருங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்றேன். கண்டிப்பா
கண்டிப்பா. ஆனா இவங்க இந்த வாட்டி வந்து உடைச்சி விடுறதுங்கிறதுல மட்டும் தெளிவா இருக்காங்க சார். அதுக்கான டிப்ளமேட்டிக் மூவ் தான் போயிட்டு இருக்குது. ஓகே. இல்லையா இந்நேரத்துக்கு உள்ள இறங்கி இவங்களை அடிச்சிருப்பாங்க. ஓ ஓ ஓகே, புரியுது. ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஆ, அவங்க தான் பண்ணாங்க, அவங்க ஆர்மி எக்ஸர்விஸ்மேன் தான் உள்ள இருக்கிறாங்கிற வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஆ, புரியுது. அப்ப பாகிஸ்தான் ஆர்மி இன்வால்வ்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சு. பட் இவங்க வெயிட் பண்றதுக்கான காரணம், ஒரு சைடு பலுசிஸ்தான் பிரச்சனை இருக்கு, இன்னொரு சைடு ஹைப்பர் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போ நம்மளும் இவனை இந்த சைடு இருந்து அடிச்சோம் அப்படின்னாச்சுன்னா உடனே இவனை வந்து முடிச்சு விட்டுறலாம். ஆனா இவனை உடைச்சு விட்டாச்சுன்னா இவனோட பலம் கம்மியாச்சு அப்படின்னா சைலண்டா இருப்பாங்க. அதுக்கான வேலைகளை மட்டும்தான் இப்ப பாக்குறாங்க. பலுசிஸ்தானும் அந்த ஹைபர் டீமும் கண்டிப்பா உடையும். முடிஞ்ச அளவு பிஓகேவை நம்ம சைடு எடுத்துருவாங்க திரும்ப. ஓகே ஓகே சார். ஏன்னா இப்ப வந்தவன் பிஓகே வழியா வந்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ பிஓகே ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்கான வேலைகள் மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்காண்டி தான் கொஞ்சம் மேஜர் கமிட்டி எல்லாம் நேற்று வந்து நம்ம ரா சீஃப்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா ரீசன் அதான். ஓகே ஓகே ஓகேங்க சார்.